உங்களுக்கும் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ வேணுமா? அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் சூப்பரான ஒரு ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் க்யூப் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்பர் டைரெக்ஷனில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட புஃபினஸ், எஸ்பெஷலி நம்ம கண்ணு கீழே இருக்க புஃபினஸ் இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சன்பேனை வந்து சூதிங்காக வச்சுக்கிறதுக்கும், ஸ்வெல்லிங், இன்ஃப்ளமேஷன் இதெல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பவுலில் 1 ஸ்பூனுக்கு பேசன் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். அண்ட் ரா மில்காக எடுத்துக்கோங்க. இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து DIY ஃபேஸ் வாஷ்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். பேசன் ஃப்ளாரில் வந்து நேச்சுரலான ஒரு எக்ஸ்பாலியன்ட் இருக்கனால நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நல்லா டீப்பாக நம்ம கிளென்ஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த செபம் ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா என்ன பண்ணிக்கலாம், நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டீமர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டீம் மெஷின் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பவுலில் வந்து ஹாட் வாட்டர் போட்டு பெட்ஷீட் போட்டு கூட நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணுறதும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செபம் ட்ராப்ஸ் எல்லாமே லூசன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து காஃபி பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர், நார்மலாக இருக்கக்கூடிய காஃபி பவுடர், இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொரன்னு இருக்கும். ஸோ இந்த காஃபி, இந்த யோகர்ட்டோட மாஸ்க் வந்து என்ன பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆன்டிபாக்டீரியல் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து செம்ம க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு, ரிங்கிள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் இன்ஸ்டன்ட்லி செம்ம க்ளோவாக இருக்கும். அண்ட் ஒரு பவுலில் வந்து சாண்டில்வுட் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அண்ட் அது கூட வந்து ரோஸ் வாட்டர் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மிக்சர் வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லாவே வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்லேயும் வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மெயினாக சாண்டில்வுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்னி அண்ட் பிம்பிள் இருக்குன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ், ஸ்கார்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஏஜிங்கை வந்து ஃபைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அப்புறம் நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நம்ம வந்து அலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் ஸ்வீட் பாதாம் ஆயில் வந்து 1 ட்ராப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிரும். அண்ட் நல்லாவே என்ன பண்ணிக்கலாம், இந்த மிக்சரை வந்து நீங்கள் நார்மல் ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா அப்படி நீங்கள் விட்டுருக்கோங்க. அண்ட் லைட்டாக ஜென்டலாக மசாஜ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான வீட்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபேஷியல் வந்து பண்ணிட்டோம். அண்ட் இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் உங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணணும், அது இன்ஸ்டண்ட்டாக ஒரே நாளில் க்ளோ வேணும்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பாய்.